பதாக கிளிக்கு நேயர்களுக்கு வணக்கம். பாயிண்ட் ஆஃப் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அதர்வா, ஃபகத் பாசில், பிரீத்தி முகுந்தன், கயாத் லஹர், நட்டி மற்றும் யூடியூப் பிரபலங்கள் அனைவரும் சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்கிற இதய முரளி. இதயம் படத்தில் எப்படி ஹீரோ தன்னுடைய காதலை கடைசி வரைக்கும் சொல்ல முடியாமல் போகுதோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனை எடுத்துக்கிட்டு இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்களா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்சது ரெண்டே விஷயம் தான். அதில் ஒன்றும் ஒட்டி. அப்போ இன்னொன்று இதயா, நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தால் நல்லாயிருக்கும். படத்துடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜானர், ரோம்காம் ஜானர் எப்பயுமே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கிற ஒரு ஜானர். அதுக்கப்புறம் படத்தை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப கிராண்டியராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. லொக்கேஷன்ஸ், சினிமோட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாகவே கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலனே சொல்லலாம் அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட லுக்கு ரொம்ப அழகாகவே செட் பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தில் தங்கமே தங்கமே என்ற சாங் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல காமெடிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபகத் பாசில் கேமியோ ரோலில் வந்தாலும் அவருடைய போர்ஷனை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தார். இதை தவிர படத்தில் வேற எதுவும் ப்ளஸ்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா வேற எதுவும் இல்லை. எதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுமோ அதையெல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க. ஹீரோ தன்னுடைய முதல் காதலிக்கிட்ட லவ் சொல்ல போகும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். அது ஒன்று தவிர இவங்க புதுசாக எதையும் யோசிச்ச மாதிரி தெரியல. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதையை தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதையும் சரியாக பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. சீன் ஸ்டேஜிங் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்குமான கனெக்டிவிட்டியே இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹீரோயின்கிட்ட லவ் சொல்ல போயிட்டு சொல்ல முடியாமல் திரும்ப வரும் பொழுது எமோஷனாக ஒர்க் அவுட் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சரி, நம்மளாக ஃபீல் பண்ணிக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த சீனே காமெடி சீன் ஒன்று போட்டு அதையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. படத்துடைய இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதர்வா கயாத் லஹரை கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் ரொம்ப வலியவே திணிச்சிருந்தாங்க. ஹீரோ கிளைமேக்ஸுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணுமேன்றதுக்காக அந்த சீனை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அது சுத்தமாக ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட்டே ஆகலை. படத்தில் ஒரு இடத்துல கோயின்சிடென்ட் வரலாங்க, ஆனால் படமே கோயின்சிடென்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோயினை மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், ஹீரோ செகண்ட் ஹீரோயினை மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், அண்ட் ஃபகத் பாசில் அவங்களோட ஒய்ஃபை ஹீரோ டீம் மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. இது மாதிரி நிறைய சீன்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஓரளவுக்கு என்கேஜிங்காக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கதை எங்கடான்னு கேட்டிங்கன்னா எங்கன்றது நம்மளே கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் 2011க்கு அப்புறம் நடக்குது. அந்த காலகட்டங்களில் மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஹீரோயினை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்க முடியல, பேசிக்க முடியலன்ற சீன் எல்லாம் ரொம்ப அபத்தமாக இருந்தது. நம்மளால் அதை கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லவ் பண்ணுற விஷயத்த சொல்ல மாட்டாங்களான்ற கேள்வி ஆடியன்ஸுக்கு எழுகுது. படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பக்கபலனே சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு மியூசிக் தமன் பண்ணியிருக்காரு. அவர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த படத்தில் மியூசிக்கை விட தமனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம்ஸ், மேக்கப் இதெல்லாமே பர்ஃபெக்டாகவே இருந்தது. லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் பெரிய ஸ்டார் கேஸ்ட் யூஸ் பண்ணுன்றதுக்காக நிறைய ஸ்டார் கேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபகத் பாசிலுடைய ரோலுக்கு நோன் ஃபேஸ் போட்டிருந்தாலே போதும். இன்னொரு பக்கம் யூடியூப் பிரபலங்களை பயன்படுத்தியிருந்தாங்க. அவங்க யூடியூப் விட்டு இன்னும் வெளியே வரவே இல்லைன்றது நிறைய இடத்துல தெரிஞ்சது. இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ். இந்த காலத்து பசங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். இதே மாதிரி இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் நம்ம சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.